வணக்கம். இன்றைக்கி ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு முட்டை தொக்கு எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம். நல்ல பெரிய வெங்காயம் 2 எடுத்து எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளித்து வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுட்டு ஒரு 3 முட்டை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையிலே கொஞ்சமாக சால்ட் போட்டு வேணுனாலும் பெப்பர் தூள் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல், ஒரு 2 தக்காளி, கொஞ்சோண்டு சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அந்த வெங்காயத்தோடு ஊற்றி உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மிக்ஸியை கழுவி தண்ணியை ஊற்றி நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ 3 முட்டையும் அடித்து வச்சுருந்ததை நல்லா ஒரு பேனில் ஊற்றி அப்படியே ஆம்லேட் மாதிரி ஊற்றி டக்குன்னு திருப்பி திருப்பி விட்டு சாஃப்டாக வேக வச்சு துண்டு துண்டாக இது மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. ஆம்லேட் ரொம்ப மொறுமொறுன்னு வெந்துடக்கூடாது. இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்கிறதுல மசாலாவில் இதை கொட்டி நல்லா கலந்து விட்டோம்னா முட்டை தொக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா லாஸ்ட்டாக தூவி விட்டுக்குங்க, இல்லைன்னா இடையிலேயே வதக்கி விட்டுக்குங்க. இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.